பிக் பாஸ் மணி டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது. அன்சிதாவுக்கு ரெட் கார்டு, ரஞ்சித் அவரு குறைவான வாக்குகள்னால வெளியேறி இருக்காரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்குங்க. ஆனா எதிர்பாராத விதமா இந்த நிகழ்ச்சி கடைசி நேரத்துல சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முத்து அவரு நேத்து பிக் பாஸ் கிட்ட சாரி கேட்டதாகட்டும், நேத்து நடந்த விஷயங்கள் ஆகட்டும் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆச்சு. முத்து அவர் அழுததை பார்த்த நிறைய பேர் அழுகவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ப்ரோமோவும் ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா போன வாரம், அதாவது இந்த ரயான் விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு இல்லையா? அவருக்கு கையில அடிபட்டது, இதுக்கெல்லாம் அன்சிதா அவங்களும் ஒரு காரணமா இருந்ததுனால அன்சிதா அவங்களுக்கு விஜய் சேதுபதி அவரு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கூட எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வெளியே அனுப்புங்க போதும் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஏதாச்சும் முடிவெடுப்பாங்களா நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ரஞ்சித் அவரு ரொம்பவே குறைவான வாக்குகள் வாங்கி இருக்கிறதுனால அவர் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அன்சிதா மற்றும் ரஞ்சித் அவங்க ரெண்டு பேருமே இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல வெளியே வர நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. போட்டியாளர்களோட எண்ணிக்கையும் வீட்டுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பிக் பாஸ் இனி வர வாரங்கள்ல ரெண்டு பேரா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்களாம். அதனாலதான் அன்சிதா அவங்களையும் ரஞ்சித் அவரையும் வெளியே அனுப்ப போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். கடைசி நேரத்துல என்ன வேணாலும் ட்விஸ்ட் நடக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதே போல மணி டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மணி டாஸ்க் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். யாரு கடைசியில அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போவாங்களோ அப்படின்னு தான் இருக்கும். அந்த வகையில தீபக் அவர் மணி டாஸ்க்ல பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு சீசனுமே நம்ம எதிர்பார்க்காத யாராச்சும் தான் மணி டாஸ்க்ல பணத்தை எடுத்துட்டு வெளியே வராங்க. அந்த வகையில இந்த முறை தீபக் அவர் எடுத்தா இன்னும் நிகழ்ச்சி சுவாரஸ்யமா ஆக்குறதுக்காக அவர் எடுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருமே ஒரு சில கணிப்புகள் கணிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா வர தீபக் அவருடைய விளையாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. ஜாக்லின் அவங்களுக்கும் நல்ல ஆதரவு இருக்கு. இவங்களோட விளையாட்டு எல்லாம் ஆரம்பத்துல பார்த்ததுக்கு இப்ப ரொம்ப நல்லா இருக்கே. நிறைய உண்மை முகங்கள் வெளியில வருது. அதாவது இவங்க மனசு ரொம்ப நல்லதா இருக்கு. ஒவ்வொரு இடத்துல இவங்க பேசுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசுற விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்கள அதிகமா சமூக வலைதளங்கள்லயும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். கடைசி நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த முறை முத்துக்குமரன் அவர் வின் பண்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம். இந்த மணி டாஸ்க்ல என்னெல்லாம் ட்விஸ்ட் கொண்டு வர போறாங்க, அடுத்து ஃபைனல் வரப்போகுது, என்ன மாதிரியான டாஸ்க் எல்லாம் கொடுக்க போறாங்க. இந்த சீசன்ல முதல் நாளே 24 மணி நேரத்துல ஒருத்தரை எவிக்ட் பண்ணி வெளியில அனுப்பி புது ட்விஸ்ட் எல்லாம் வச்சாங்க. எதிர்பாராத விஷயங்கள் இனிமேலும் நடக்கலாம். வீக்கெண்ட் எவிக்ஷனுக்காக எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரஞ்சித் அவங்களும் அன்சிதா அவங்களும் வெளியேறினா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க. நீங்க இவங்களை தவிர வேற யாரு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. மொத்தம் அவர் தான் டைட்டில் வின் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.